அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 28, 2025 தை 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுங்கள். எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள். நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணமின்றி மகிழ்ச்சியாக இருங்கள். காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உணர்வீர்கள். வாழ்க்கை அழகானதாக மாறும். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும்.
நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும், நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து, அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும், ஆரோக்கியத்தோடும், செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி, அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டுப் பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும், எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டுப் பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா, அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றி விட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால், நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம், இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன் பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம நம்மளுடைய 1450வது நாள் கொண்டாடியதற்கான வாழ்த்து செய்திகளை நிறைய சகோதர சகோதரிகள் அனுப்பியிருந்தாங்க. நம்ம அதை நித்தம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளுடைய தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய கேப்டன் சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி, அவங்களுடைய வாழ்த்து செய்தியை தான் கேட்க போகிறோம். அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய வேண்டுதல்களை வைத்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது சகோதரியின் வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் 1450வது நாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் பேசுகிறேன். நான் 300வது நாள் நிகழ்வுக்கு பிறகு தான் January 26, 2022 இந்த டைகர் கிளப்பில் இணைஞ்சேன்.
என்னை இந்த டைகர் கிளப்பில் இணைச்ச அகிலா கோபிநாத்துக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகிலா கோபிநாத் அவர்கள் குடும்பம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வாழ்த்துகிறேன். என்னோட ஐடி நம்பர் 1,250,000. 2021 பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட நமது டைகர் கிளப் இப்பொழுது 1450வது நாளை தொட்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் பல ஆயிரம் நாட்களை டைகர் கிளப்புடன் சேர்ந்து நாமும் கொண்டாடுவோம் என்பது உறுதி. வாழ்த்துக்கள். நானும் டைகர் கிளப்புடன் சேர்ந்து 1150 நாட்களாக பயணிக்கிறேன் என்று சொல்லும்போதே மனம் மகிழ்ச்சியாக அடைகிறது. இந்த டைகர் கிளப் மூலம் நான் அடைந்த பலன்கள் ஏராளம். உடல் ஆரோக்கியம் பெற்றிருக்கிறேன். அதை தக்க வைத்து கொள்வதற்காக தொடர்ந்து நடக்கிறேன். இப்பொழுது டைகர் விஷன், டைகர் மிஷன், டைகர் இறைவணக்கம் மூன்றும் சொல்லுவதால் மனதிற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. என்னோட ரீடிங் ஹேபிட் வந்திருக்கு எனக்கு. நமது ஆசான் நமக்காக 42 நாள் சேலஞ்ச் கொடுத்து நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து நடக்க வைக்கிறார்கள். எல்லா சேலஞ்சும் எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. மறந்து போன விஷயங்களை நினைவூட்டி மீண்டும் நம்மை செய்ய வைக்கிறார்கள். அகிலாவினுடைய இன்றைய தினம் பற்றி தொகுத்து வழங்குவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஜெயந்தி மகாராஜ், மணிகண்டன், ராகுல் ரமணன், நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் 1450வது நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆசான் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்கள் எந்த சூழ்நிலையும் அவர்கள் நமக்கு லிங்க் அனுப்பி வைக்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்கள் தம் பணி தொடர வாழ்த்துக்கள். இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு துணை நிற்கும். பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் குழந்தைகளுக்காக கல்விக்காகவும் பண்டிகை தினங்களில் உடை மற்றும் பல உதவிகளும் செய்து வரும் ஆசானுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினமும் தாய் தந்தை, மூத்தோர், முதியோர், குரு, இஷ்ட தெய்வம், இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி வழித்துணைக்கு அழைத்து அன்றைய நாளை தொடங்குவது நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு செயலிலும் அவர்களை நினைக்க நம் மனம் தூண்டுகிறது என்பது என்னால் உணர முடிகிறது. நமது டைகர் கிளப் இன்னும் பல 1000 நாட்களை தொட்டு வளர எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி வாழ்த்துகிறேன். எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. வாய்ப்புக்கு நம் ஆசான் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றி சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அம்மாவுடைய அந்த வாழ்த்து செய்தியை கேட்கும் பொழுது தான் நம்ம எல்லா சிறந்த நாட்களையும் நம்ம கொண்டாடி வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறந்த நாள் தான் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படி தான் எனக்கு இந்த 50 நாட்கள் அப்படிங்கிறது வெகு விரைவாக வருவது போலவே தோணும். 1450, அடுத்து 1500 அப்படிங்கிறது மார்ச் மாதத்திற்கு வந்துடும் அப்படின்னு ஃபேமிலி டீமில் சொல்லும் பொழுது, ஆமாம்ல அதுக்குள்ளே நம்ம அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அம்மா இப்போ சொன்னாங்க 2021 பிப்ரவரியில் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல நம்மளுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழா வேறு பிப்ரவரி 5ஆம் தேதி வருதுல அப்படின்னு அடுத்தடுத்து இந்த நாட்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மகிழ்வாக கழியும் பொழுது நாட்கள் பறப்பது அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எப்பொழுது உங்களுக்கு நகலவில்லை அப்படின்னு தோன்றுகிறதோ, அதாவது பொழுதே போகலை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, நேரமே போக மாட்டேங்குது, தூக்கமே வரமாட்டேங்குது, இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க மகிழ்வாக இல்லை அப்படின்னு தான் பொருளாக நான் எடுத்துக்கொள்வேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத இடைவேளையில் கூட நீங்கள் பதிலாக சொல்லுங்கள். ஸோ அப்போ மகிழ்வாக நம்ம இருக்கிறோம், சந்தோஷமாக நம்ம இருக்கிறோம், ஆனந்தமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் அப்படிங்கிறது விரைவாக கழியும். அதுபோல் இந்த 50 நாட்கள் விரைவாக கழிவது போல் ஆண்டுகளும் விரைவாக கழிகிறது அப்படின்னு தோன்றியது. நேற்று ஃபேமிலி டீம் உறுப்பினரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அதுதான் நான் சொன்னேன். நம்மளுக்கு 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். புலிக்குட்டி அப்படிங்கிறது ஒரு நிலைக்கு வந்துருச்சு. புலி கொஞ்சம் உருவெடுத்து அடுத்த நிலைக்கு வந்துடுச்சு. ஒரு ஏஜால் நம்ம யோசித்தோம்னா அப்படின்னு இப்பொழுது தான் தொடங்கியது போல் இருக்கிறது. ஏன்னா கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது
அந்த சூழ்நிலையில தானே நம்ம தொடங்குனோம். ஸோ அப்போது இப்பொழுது தான் தொடங்கணும் அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில, இன்னைக்கு 5ஆம் ஆண்டில அடி எடுத்து வைக்க போறோம். இன்னும் ஒரு 5, 6 நாட்கள்ல அடி எடுத்து வைக்க போகிறோம். அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோன்றும் பொழுது, ஆச்சரியத்தை தான் இந்த பிரபஞ்சம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லி, அம்மா வந்து தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில முதல்ல தான் இணைந்த அ நாள சொன்னாங்க. அப்புறம் அவங்களுடைய ஐடி எண்ண சொன்னாங்க. ஐடி எண்ணு அந்த ஃபேன்சி நம்பர் அப்படிங்கிற மாரி இருக்கும் அல்லவா? அதுபோல இப்ப எனக்கு 1,00,000 அப்படிங்கிற எண்ணை நான் எடுத்துக்கொண்டால் கூட, பிரபஞ்சம் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி 250 அப்படின்னு ஒரு சொல்லிக் கொள்ளக்கூடிய, நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அப்படிங்கிற ஒரு எண்ணை தந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்லும் பொழுது நமக்கு தோன்றியது. அதன் பிறகு அவங்க தன்னை அறிமுகப்படுத்திய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு நன்றிய சொன்னாங்க. வயதளவுல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மகள் போன்ற ஒரு வயதை உடைய ஒருத்தவங்களாக இருந்தாலும், அவங்க நான் எப்பொழுதுமே பார்த்துருக்கேன். எப்பொழுது தன்னுடைய வாழ்த்துச் செய்தியோ, வேறு ஏதேனும் ஆடியோ சொன்னா கூட, மறவாமல் அகிலாவுக்கு நன்றி அப்படிங்கிறத ஆடியோல சொல்லுவாங்க. அதேபோல என்னிடத்தில் பேசும் பொழுதுமே, "அகிலாவுக்கு நன்றிப்பா. அகிலா சொல்லலைன்னா எனக்கு இது கிடைச்சிருக்காது." அப்படிங்கிற அந்த நன்றிய வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இத நான் எதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமா எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய மகள் அறிமுகப்படுத்தியிருக்கலாம், மகன் அறிமுகப்படுத்தியிருக்கலாம், உங்களோட வயதில சின்னவங்க யாராவது அறிமுகப்படுத்தியிருக்கலாம். அவங்க வயதில சிறியவர்களாக இருந்தாலும், இந்த இடத்துக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்கங்கிறத தான் டைகர் கிளப் சொல்லுது. யாராக இருந்தாலும், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு முருகன சொல்லுவாங்கள் அல்லவா? அதாவது சிவனுக்கே திருமந்திரத்தை ஓதியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல முருக கடவுள் அப்படிங்கிறவர் சிவனுக்கு வந்து ஒரு குருநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருகனை வந்து குரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது இறைவனாகவே இருந்தாலும், படைத்தவனாகவே இருந்தாலும், அவனுக்கு ஒரு வழிகாட்டியவர் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தா அப்படின்னா, அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறத அம்மா மாதிரி நெறைய நபர்கள் இது மாரி சொல்லுவாங்க. ஏன்னா நெறைய பேரு சின்னவங்க தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுபோல நீங்க யாராவது மற்றவர்கள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கவங்ககிட்ட சொல்றேன். உங்களுடைய மனைவி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாம், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாம், வயதில உங்களோட சின்னவங்க அறிமுகப்படுத்தியிருந்தாலும், நீங்கள் வந்து அதை எப்பொழுதுமே நினைவில் வைத்திருங்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்லுங்க. என்னிடத்தில் சொல்வது போல, ஆடியோவில் சொல்வது போல, அவர்களிடத்தில் பேசும்பொழுதும் நிச்சயமாக சொல்லுங்க. அது இன்னும் அவர்களை ஊக்கப்படுத்தும். உங்கள மாதிரி இன்னும் பல்வேறு நபர்களுக்கு அவர்கள் அந்த செய்தியை கொண்டு செல்வார்கள். அதாவது அவங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம செய்யணும். பெரியவங்க நம்மள ஆசீர்வதிக்கிறாங்க. நமக்கு நன்றி சொல்றாங்க. அப்ப நம்ம இன்னும் நிறைய பேருக்கு இத கொண்டு போய் குடுக்கணுங்கிற ஆவல் பிறக்கும். ஸோ அத வந்து நான் அம்மாவிடத்திலிருந்து நானும் கற்றுக்கொள்கிறேன். நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, தொடர்ந்து அவங்க வந்து அவங்கள பத்தி குறிப்பிடணும் அப்படின்னா, நான் சமீபத்தில தூத்துக்குடி சென்றிருக்கும் பொழுது, நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருந்தேன். இருந்தாலும் அவங்களுடைய ஆசை அவ்வா அப்படிங்கிறது, நானும் அவர்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருந்து, நான் போன திருமண வைபவத்தில அவங்க வந்து அழைக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் வர்றேம்மா அப்படிங்கிறது மட்டும் சொல்றேன். ஆனாலும் அவங்க வந்து வற்புறுத்துறாங்க. நிச்சயமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும். நீங்க வருவீங்க. நான் நம்புறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதன் பிறகும் அவங்க வந்து நம்ம சகோதரி அகிலாவ வந்து தொடர்பு கொண்டு, தொடர்ந்து அடுத்தடுத்து என்னுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறத தெரிந்து வரவழைத்து, அந்த வரவழைத்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு அழைத்து சென்ற விதம் அப்படிங்கிறது, அந்த உபசரிப்பு அப்படிங்கிறதும் என் கண்ணுக்குள்ளேயே இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கு. அதாவது வயதில எங்கள விட அவங்க மூத்தவங்களாக இருந்தாலும், அவங்க வந்து அந்த ஒரு குழந்தை தன்மையோடு அவங்க வந்து அந்த எதிர்பார்த்து காத்திருந்தல் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அந்த அழைத்துட்டு போய் உபசரிப்பு அப்படிங்கிறதும், அப்புறம் அந்த பரிசு பொருட்கள் அப்படிங்கிறதும் அவங்க வந்து பார்த்து வரப்போறோம்ங்கிறத தெரிஞ்சு அவங்க எல்லா ஏற்பாடுமே செய்திருக்கும் பொழுது, அப்பொழுது அவர்களிடத்தில் நான் சொன்னது அதான். நீங்க வந்து விஷுவல் பண்ணிட்டீங்க. நான் வருவேன், இதெல்லாம் நீங்க குடுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க விஷுவல் பண்ணிட்டீங்க. அப்ப அது நடந்தேறத்தான் செய்யும். ஸோ அதனால இந்த இடத்துல அதுதான் ஒரு சீக்ரெட். நான் உங்க எல்லாருக்குமே நேத்து நம்ம சீக்ரெட் புத்தகம் முந்தைய நாள் பார்த்திருந்தால் கூட, இந்த இடத்துல நான் உங்க எல்லாருக்கும் அதான் சொல்றேன். நீங்க விஷுவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நடந்தேறும். ஸோ அதனால நீங்க எண்ணுங்க, நம்புங்க, அது நடந்தேறி விட்டதுன்னு நினைங்க. நினைச்சுட்டு அதுக்கு நன்றி சொல்லிட்டீங்கனாலே நிச்சயமாக நடந்தேறும். அதையும் அவங்களுடைய அந்த க நான் வந்து அவங்க கண்கள்ல நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன்.
ஸோ மிக்க மகிழ்ச்சிமா, சந்தோஷமா இன்றைக்கும் மீண்டும் எனக்கு வந்து ஒரு நினைவூட்டலாக அது வந்து அப்படியே மீண்டும் நான் கற்பனையில் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து சென்றது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வாழ்ந்து வந்தது போல் மீண்டும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதை நினைவுபடுத்திய உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி, தொடர்ந்து அம்மாவுடைய வாழ்த்து செய்தியை போல் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் அப்படிங்கிறது டைகர் குழுமம் அப்படிங்கிறது தொடர்ந்து பயணிக்கும். தொடர்ந்து எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். பல்லாயிரம் நாட்கள் நம்ம கடப்பதை விட பல்லாயிரம் நபர்களுக்கு இதை நம்ம கடத்த வேண்டும். அது வந்து இன்னும் பல லட்சம் நபர்களுக்கு இது சென்றடையணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எல்லாருமே கூடுமான வரை முடிந்த வரை யார் யார் இடத்தெல்லாம் நீங்கள் இதை வந்து பரப்பணுமோ, யார் யார் இடத்தெல்லாம் இதை கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் சேருங்க. எல்லாருக்கும் ஆரோக்கியம் சென்றடையணும். நித்தம் நம்ம வந்து தூண்டுவதற்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் காட்டணும். நீங்கள் எத்தனை நபர்களிடத்தில் நீங்கள் சொல்கிறீர்களோ, எத்தனை நபர்களிடத்தில் நீங்கள் வந்து இதை காட்டுகிறீர்களோ, எத்தனை நபர்களை நீங்கள் இணைத்து வைக்கிறீர்களோ, அத்தனை உயரம் நீங்கள் செல்வீர்கள். ஏன்னா பொதுவாக உங்களை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ அதற்காகவாவது சுறுசுறுப்பாக மாறுவீங்க. அப்படி சுறுசுறுப்பாக மாறும்போது நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீங்க. தொடர்ந்து பயணிப்பதன் வாயிலாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. தொடர்ந்து ஆரோக்கியமாக இருப்பதன் வாயிலாக நீங்கள் தொடர்ந்து ஆனந்தமாக இருப்பீங்க. ஸோ அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு தான் நம்ம எல்லாருமே பயணித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு, மனித படைப்பு அப்படிங்கிறதே ஆனந்தத்தை அடைவது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மகிழ்வு அப்படிங்கிறது நமக்கு என்றென்றும் கிட்டுவதற்கு பிரபஞ்சமும் நம்மளுக்கு என்றென்றும் துணை நிற்கும். பிரபஞ்சம் அறக்கட்டளையும் என்றென்றும் துணை நிற்கும். டைகர் குழுமமும் என்றென்றும் துணை நிற்கும் அப்படிங்கிறத சொல்லி, அப்புறம் நம்மளுடைய சேவை திட்டத்தை எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்களை 3 நிமிடம் தான் பேசினாலும் நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து 42 நாள் சேலஞ்ச் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. 42 நாள் மட்டும் இல்லை, நான் வந்து சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம நித்தம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தோமானால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாக மாறும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பழக்கப்படுத்துவதற்காக நான் வந்து அந்த இடையில நம்ம சொல்கிறது 42 நாள் சேலஞ்சு, 21 நாள் சேலஞ்சு, 100 நாள் சேலஞ்சு, இப்படி நம்ம வந்து பல்வேறு விதமாக நம்ம தொடங்கிய காலத்திலேருந்தே நம்ம வந்து செய்து வருகிறோம். ஆனால் இதை பழையவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். புதியவர்கள் அப்படின்னு நேற்று இணைந்த, முந்தா நாள் இணைந்த, ஒரு வாரத்திற்கு முன்பாக இணைந்த இவங்கெல்லாம் அப்படி தொடர்புலே இல்லாமல் போகிறாங்க. அது எப்படி நான் வந்து ஒவ்வொரு நபரிடத்திலும் நானே ஃபோனை போட்டு பேச முடியுமா? ஸோ நீங்கள் தான் என்னை தொடர்பு கொள்ளணும், நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ நீங்கள் எங்களோடு பின்தொடரும் பொழுது தான் அந்த பயனை நீங்கள் வந்து முழுமையாக அடைய முடியும். இப்போ அம்மா சொல்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் நான் என்ன சேலஞ்சு நடத்தினாலும் தொடர்ந்து பின்பற்றக்கூடியவர்கள் தான். தொடர்ந்து பின்பற்றுவதன் வாயிலாக அவங்க 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 அடைஞ்ச பலன்களை வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க, இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உங்களிடத்தில், புதியவர்களிடத்தில் இதன் மூலமாக சொல்ல வந்த செய்தி அப்படிங்கிறது, நீங்கள் தொடர்ந்து டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள்ட்ட நீங்கள் பேசணும். என்னிடத்தில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை சொல்லணும். இங்கே கமெண்ட் பதிவிட சொல்லும்போது கமெண்ட் பதிவிடணும். ஏன்னா நிறைய பேர் இணையிறீங்க. இப்போ இந்த மாதத்திலே நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நடந்திருக்கீங்களா அப்படின்னா அது எனக்கு ஒரு கேள்வியை தான் தருகுது. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் யார், உங்களுடைய பேர் என்ன எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே நீங்கள் நடந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடியில் நடக்கிறீங்க எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் எங்களோடு இணைந்து பயணிக்கும் பொழுது தான், ஏன்னா தொடர்ந்து வாழ்த்து செய்தி சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அல்லது தொடர்ந்து கமெண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அல்லது தொடர்ந்து டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்புவங்களாகட்டும், இவங்கெல்லாம் முதல் நாளில் ஆரம்ப கட்டத்தில் இணைந்தவர்கள் தான் செய்கிறாங்க. அவங்க 4-5 வருடங்களாக தொடர்ந்து இதை கெட்டியாக பிடித்து பலனை அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு தான், அதாவது நான் வந்து புதிதாக வந்தவங்களுக்கு தான் நான் நிறைய செய்தியை நித்தம் வழங்கிக்கிட்டே இருக்கேன். அப்போ நீங்கள் தான் எங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு முதன்மையான நபராக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்ப்போம், இன்றைக்கி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி எத்தனை பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு செய்தி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் இன்னும் புத்தம் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து எங்களோடு இணைத்து பயணிப்பது அப்படிங்கிறது தான் டைகர் கிளப்புடைய கடமையாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஸோ
நிச்சயமாக இன்னையிலிருந்தாவது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறங்க அப்படிங்கிறத சொல்லி அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழிந்திருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். தொடர்ந்து தண்ணீர் பருகி முடிச்சுட்டு தண்ணீர் பருகுதலை பற்றி இப்போ நான் சமீபத்தில் ஒரு 10-15 நாளாக வேகமாக, ஏன்னா 8 நடையோட 2வது சுற்று தொடங்குவதற்கு நேரம் அதிகப்படியாக மாறிவிடுகிறது அப்படிங்கிற விஷயம் என் காதுக்கு வரும் பொழுது, ஆமாம் அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அந்த இடைவெளியை எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கலாம் அப்படின்னு எண்ணுகிறேன். ஆனால் இந்த தண்ணீர் பருகிறத புதியவங்க இப்போது இந்த 10-15 நாளில் இணைந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, சரி ஒரு நாளைக்கு இதை ஒரு ஆடியோவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்து போகிற மாதிரியே இருக்குது. ஸோ தண்ணீர் பருகிறத நிதானமாக பருகணும், 2 வாய் பருகணும், இந்த நேரத்தில் மட்டும் நின்று கொண்டு பருகணும், மற்ற விஷயங்களை நான் இன்னொரு நாளைக்கு கற்றுத்தருகிறேன் அப்படிங்கிறத சொல்லி இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் விஷயமாக நம்ம சொல்லுவோம் அல்லவா, எப்பொழுதும் போல் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் நேற்று அற்புதமாக அனுப்பி வைத்தீர்களா, சூப்பராக அனுப்பி வச்சிங்களா, சந்தோஷமாக அனுப்பி வச்சிங்களா, திருப்தியாக அனுப்பி வச்சிங்களா, மகிழ்ச்சியாக அனுப்பி வச்சிங்களா, அது நீங்கள் தான் அதை வெளிப்படுத்தணும். உங்களுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க, டிக் அடிச்சிருப்பீங்க, அப்புறம் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் எப்படி என்ன உணர்வில் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்பொழுது சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா. 2வது கேள்வி அப்படிங்கிறது நான் இடைவேளைக்கு முன்பாக கேட்டேன் அல்லவா, அதாவது மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த நாள் விரைவில் கழியும் அப்படிங்கிறத சொன்னேன், வேகமாக போயிடும் அப்படிங்கிறத. அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நான் அப்பயே சொன்னேன் இடைவெளியில் பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத சொன்னேன். அதாவது ஒரு நாள் வேகமாக ஓடுது, ஒரு வருடம் வேகமாக ஓடுகிறது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம், ரொம்ப ஆனந்தமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அது என்னுடைய பதில் தான். இது வந்து எதிலும் புத்தகத்தில் இருக்கிறதா இல்லை எனக்கு போதிக்கப்பட்டதா, நான் எங்கேயோ வாசிக்கப்பட்டதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இன்று தோன்றியது அதுதான். ஒரு நாள் வேகமாக விரைவாக கழியுது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைத்திருக்கிறோம் அந்த நாளை அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இது 2 கேள்வி. அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அது மாதிரி எப்பொழுதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த 2 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்ட பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் வந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவில் ஒரு அற்புதமான கதை காத்திருக்கிறது, ஒரு அற்புதமான ஒரு திருப்புமுனை கதைன்னு கூட அதை சொல்லலாம். ஸோ அந்த கதை கேட்பதற்காக பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நிச்சயமாக வந்து மீண்டும் கதையை கேளுங்க. இப்போது அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி இப்போது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. வாருங்கள், இப்பொழுது நமக்கான அடுத்த சுற்றுக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அற்புதமான கதையை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதை அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதையாக இருக்கிறது. நம்ம டைகர் கிளப்பில் இதை பற்றி நிறைய முறை நானே சொல்லி கொடுத்துருப்பேன். இருப்பினும் புதிதாக வந்தவர்களுக்கும் சரி, இல்லை பழைய நண்பர்களுக்கும் சரி, அது நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கதையாக நம்ம இதை எடுத்துக்கலாம். எப்படி வாழ்க்கையில் ஒரு 3 விஷயத்தை தெரிந்து வைத்து கொண்டால் இந்த உலகத்தை, இந்த உலகில் உள்ள மக்களை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு சொல்லித்தரப்போகிறது. ஸோ அந்த 3 வழிகளை ஒரு கதையாக
ஒரு அற்புதமான படைப்பாக தந்திருக்காங்க அந்த கதை சொல்லி. அந்த கதை சொல்லியோட கதை சொல்லும் பாங்கு அப்படிங்கிறது நீங்களே கதை சொல்லும்போது கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றியும் பேசலாம். இப்போது வாங்க நம்ம அந்த கதையை கேட்கலாம். இந்த கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது நாம் அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். மத்தவங்க கூட நம்ம பேசும்போது அவங்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள பத்தின ஒரு ஆழமான புரிதல் நம்மளுக்கு ஏற்படும். இது மூலமா அவங்க கூட இருக்கிற உறவையும் நம்மளால வலுப்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி மத்தவங்களோட மனசை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வழிகளை இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஊர்ல 2 சகோதரர்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. மூத்த சகோதரர் பார்வை இல்லாதவர், அதனால அவர் எப்பவுமே வீட்டுல தங்கி இருந்தாரு. தம்பி விவசாயம் செஞ்சுட்டு வந்தாரு. ஆனா வயல்கள்ல அதிக அளவுல கால்நடைகள் நடமாட்டம் இருந்ததுனால பயிர்கள் எல்லாமே நாசமாயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இத பத்தி மூத்த சகோதரர் கிட்ட இளைய சகோதரர் சொன்ன உடனே நான் இத பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த சகோதரர் வயல்ல அமர்ந்து விலங்குகள் வராம பாத்துக்கிட்டாரு. வயல்ல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவர் விலங்குகளோட சத்தத்தை கேட்டுட்டு இருப்பாரு. விலங்குகளோட சத்தத்தை கேட்டதும் இவரு சத்தமா கத்துவாரு. அந்த சத்தம் விலங்குகளை பயமுறுத்திடும். இந்த நடைமுறை பல நாட்கள் நீடிச்சது. ஒரு நாள் ஒரு மான் அவங்களோட வயலுக்கு வந்து அவங்களோட வேலிய உடைச்சிட்டு தப்பி ஓடிடுச்சு. ஆனா அந்த மானை துரத்திக்கிட்டே அந்த நாட்டு மன்னரும் வயலை வந்து அடைஞ்சாரு. அரசர் அந்த பார்வையில்லாத சகோதரரை பார்த்து, நீ இங்க ஒரு மானை பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பார்வையில்லாத சகோதரர், அரசே, நான் ஒரு குருடன், நான் எப்படி மானை பார்த்திருக்க முடியும்? ஆனா என்னோட வயலை விட்டு ஓடி போன மிருகம் நீங்க வேட்டையாடுறதுக்கு தகுதி இல்லாததுங்கிறத என்னால சொல்ல முடியும். நீங்க உங்களோட நேரத்தை வீணடிக்காம திரும்பி போங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மனிதரோட வார்த்தைகளை கண்டு அரசருக்கு வியப்பா இருந்துச்சு. ஒரு குருடனால எப்படி இதையெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு மன்னர் ஆச்சரியப்பட்டாரு. நான் பின்தொடர்ற மான் நான் வேட்டையாடுறதுக்கு தகுதியானது கிடையாதுன்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சாரு. அரசர் பார்வையில்லாதவர் கிட்ட, நீ என்கிட்ட பொய் சொல்றியா? ஒரு புறம் நீ குருடன்னு சொல்ற, மறுபுறம் ஊடைய விலங்கு நான் வேட்டையாடுறதுக்கு தகுதி இல்லாததுன்னு சொல்ற அப்படின்னு அரசர் அவருடைய சந்தேகத்தை கேட்டாரு. அரசே, ஆண்மான் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்மை கிடையாது. அது ஒரு பெண்மான், அதுவும் கர்ப்பமான பெண்மான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அரசரும் கருவுற்று இருக்கிற மானை வேட்டையாட மாட்டாங்க. அதனாலதான் அந்த மான் நீங்க வேட்டையாடுறதுக்கு தகுதி இல்லாதது அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அரசருக்கு இன்னும் வியப்பா இருந்துச்சு. பார்வையற்றவனுக்கு அது ஒரு கருவுற்ற மானுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த அரசரால புரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் இந்த மனிதர் ஆணித்தரமா சொல்றாரே, இத சரி பார்க்கணும் அப்படின்னு அரசர் முடிவு செஞ்சாரு. தளபதி கிட்ட அது உண்மையிலேயே கருவுற்ற மானான்னு நீங்க உறுதி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. தளபதி அரசரோட கட்டளைய பின்பற்றி அந்த மானை தொடர்ந்து போனாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ராஜா கிட்ட, பார்வையற்றவர் சொன்னது முற்றிலும் சரி, அது உண்மையிலேயே கர்ப்பமான பெண்மான் தான் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட அரசர் வியப்புல ஆழ்ந்தாரு. அரசரோட மனசுல நிறைய கேள்விகள் எழுந்துச்சு. இறுதியா இதை எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அந்த பார்வையில்லாதவர்கிட்டயே கேட்டாரு. உண்மையிலேயே நீ குருடன் தானா? நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு பார்வையில்லாதவர்கிட்ட அரசர் கேட்டாரு. அதுக்கு அந்த பார்வையில்லாதவர் விளக்கம் சொன்னாரு. அரசே, நீங்க அந்த மானை பின்தொடரும் போது அதோட வேகமும் அதோட ஓடுற சத்தத்தையும் கேட்டு அது ஒரு மான் தான் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். எங்களோட வயலோட வேலியோட உயரம் அதிகம் கிடையாது, தாழ்வாதான் இருக்கும். அது ஒரு வழக்கமான மானா இருந்தா அந்த வேலிய எளிதா கடந்து போயிருக்கும். ஆனா அந்த வேலிய உடைச்சிட்டு இந்த மான் தப்பி ஓடி இருக்குது.
அது ஒரு கர்ப்பமான மானா இருக்கிறதுனால வேலிய உயரமா தாண்ட முடியாம அந்த வேலிய தட்டி விட்டுட்டு போயிருக்குது அப்படின்னு விளக்கம் சொன்னாரு. மன்னர் பார்வையில்லாதவரோட திறமைய கண்டு ரொம்ப வியப்படைஞ்சாரு. பார்வையில்லாதவரை தன்னோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாரு. அரசரோட அன்பான வேண்டுதல அந்த பார்வையில்லாதவரால மறுக்க முடியல. அரசரும் பார்வையில்லாதவரும் அரண்மனைக்கு போனாங்க. அரசி அவங்கள பார்த்த உடனேயே ஒரு புன்னகையோட வரவேற்று அவங்க 2 பேருக்கும் காலை உணவை பரிமாறினாங்க. அரசிக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் எப்பவுமே எனக்கு அவங்க கையால தான் சமைச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு புன்னகையோட சொன்னாரு. அத கேட்ட அந்த பார்வையில்லாதவரும் ஒரு சிரிப்போட சாப்பிட்டு முடிச்சாரு. 2 பேரும் காலை உணவை முடிச்சிட்டு அரண்மனை தோட்டத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அரசர் பார்வையில்லாதவர்கிட்ட ஏன் ரொம்ப மௌனமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அரசே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அரசர் எதுனாலும் கேளு அப்படின்னு சொன்னாரு. அரசி உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த பார்வையில்லாதவர் கேட்டாரு. எத்தனை வகையான உணவுகளை சமைச்சு அவ கையாலேயே எனக்கு தினமும் பரிமாறுறா, அவளை பார்த்து ஏன் உனக்கு இப்படி கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு அரசர் கேட்டாரு. அதுக்கு அந்த பார்வை இல்லாதவர், அரசி பரிமாறின தோசை லேசா கருகி இருந்துச்சு. யாரோட மனசுல ரொம்ப சோகம் இருக்குதோ அவங்க சமைக்கும் போது அவங்களால சமையல்ல கவனம் செலுத்த முடியாது. கவன சிதறல் ஏற்பட்டதுனாலதான் தோசையும் லேசா கருகி இருந்துச்சு அப்படின்னு அந்த பார்வை இல்லாதவர் அரசர் கிட்ட சொன்னாரு. அரசர் ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தாரு. அதுக்கப்புறமா சொன்னாரு, ஆமா நீ சொல்றது உண்மைதான். அரசி என்னதான் எனக்கு தினமும் பரிமாறினாலும் அரசி முன்ன போல சந்தோஷமா இல்ல, சோகமா தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா எங்க 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் வரும் அப்படிங்கறதுனாலதான் நான் இத பத்தி கேட்காம இருக்கிறேன். இதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு அரசர் கேட்டாரு. பார்வை இல்லாதவர் சொன்னாரு, அரசே நீங்க சீக்கிரமாவே அரசி கிட்ட போய் என்னன்னு கேளுங்க. நீங்க அவங்க கிட்ட நேரம் ஒதுக்காததுதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். கணவர்கிட்ட எல்லா மனைவியும் எதிர்பார்க்கறது இந்த ஒண்ணுதான். அவங்களுக்கான நேரத்தை தினமும் நீங்க ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா நீ சொல்றது உண்மைதான். இப்பெல்லாம் நான் அரசிக்காக நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது. நான் இத கண்டிப்பா மாத்திக்கிறேன் அப்படின்னு அரசர் சொன்னாரு. ஆமா விலங்குகளை பத்தி தான் உனக்கு தெரியும்னு பார்த்தா பெண்களோட மனசுல கூட என்ன இருக்கும்னு உனக்கு தெரியுமா? எப்படி இதெல்லாம் நீ கத்துக்கிட்ட அப்படின்னு அரசர் கேட்டாரு. அதுக்கு அந்த பார்வை இல்லாதவர், அரசே நம்மளோட மனசு எப்ப நிகழ்காலத்துல இருக்குதோ அப்ப அந்த நிகழ்காலத்துல நம்மளோட கவனம் அதிகமாகும். இப்படி நிகழ்காலத்துல நம்மளோட கவனம் இருக்கும்போது நம்மளோட மனசு அமைதிப்படும். இப்படி நம்மளோட மனசு அமைதிப்படும் போது மத்தவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு கூட நம்மளால அறிய முடியும். நான் உங்களுக்கு 3 வழிகளை சொல்லித்தரேன். இது என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இத நான் கத்துக்கும் போது எனக்கு பார்வை இருந்துச்சு. முதல் வழி கண்களை கவனிக்கிறது. நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட கண்களை பார்க்கணும். கண்கள் பெரிதா இருந்துச்சுன்னா அவங்க நம்ம சொல்றதுல ஆர்வம் காட்டுறாங்கன்னு அர்த்தம். கண்கள் சுருங்குச்சுன்னா அவங்க நம்ம சொல்றதுல ஆர்வம் காட்டலன்னு அர்த்தம். ஒரு நபர் பொய் சொன்னா அவங்களோட கண்கள் நம்மளோட கண்களை பார்க்காது, அதை தவிர்க்கிறதுக்கே முயற்சி செய்யும். ஒருவேளை அவங்களோட கண்கள் அங்கேயும் இங்கேயும் அலைப்பாஞ்சுச்சுன்னா உரையாடல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்க அசௌகரியமா உணர்றாங்கன்னு அர்த்தம். 2வது முறை முகபாவனைகளை கவனிக்கிறது. ஒருத்தங்களோட புருவம் கீழே போச்சுன்னா அவங்க கவலையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்களோட புருவம் மேல போச்சுன்னா அவங்க ஆச்சரியம் அடைறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்களோட வாய் கீழ் நோக்கி வளைவா இருந்து ஒரு சின்ன புன்னகைய கொடுத்தாங்கன்னா அவங்க சோகமா இருக்கிறாங்க, இல்லனா எதையோ ஒன்ன இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களோட கண்கள் சின்னதாயி கன்னங்கள் உயர்ந்து பெரிய புன்னகைய கொடுத்தாதான் அவங்களோட புன்னகை உண்மையானது. நட்பையும் கருணையையும் அதை அடையாளப்படுத்துது. ஒருத்தங்களோட வாய அவங்க இறுக்கி மூடிட்டு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அவங்க நீங்க சொல்றத ஒப்புக்கல, இல்லனா நீங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். 3வது முறை அவங்களோட உடல் மொழிய கவனிக்கிறது. அதாவது பாடி லாங்குவேஜ பாக்குறது. நீங்க ஒரு நபர்கிட்ட பேசும்போது அந்த நபர் அவங்களோட காலை தட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இல்லைன்னா கை விரல்களை அசைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க பொறுமை இழந்து உங்ககிட்ட ஆர்வம் காட்டலன்னு அர்த்தம். அவங்க கைய கட்டிட்டு இருந்தாங்கன்னா உங்ககிட்ட இருந்து அவங்க எதையோ மறைக்கிறாங்க, இல்லைன்னா நீங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். யாராவது முன்னோக்கி சாஞ்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்றதுல அவங்க ஆர்வமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களோட
பேச்ச கவனமா கேக்குறாங்க, மேலும் உங்களோட பேச்ச தொடர்ந்து கேட்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். இந்த 3 வழிகளும் மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஆனா நீங்க நிகழ்காலத்துல இருந்து உங்களோட மனசை அமைதிப்படுத்தும் போது இதை விட பல விஷயங்களை நீங்களாவே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அந்த பார்வையில்லாதவர் அரசர்கிட்ட சொன்னாரு. அடேங்கப்பா, இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, என்ன பத்தி, உன்னோட நாட்டோட மன்னரை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு அரசர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. அதுக்கு அந்த பார்வையில்லாதவர், நான் சொன்னா நீங்க கோபப்படுவீங்க அரசே அப்படின்னு சொன்னாரு. அரசர் வியப்போட, பரவாயில்ல, அதெல்லாம் நான் கோச்சிக்க மாட்டேன், நீ சொல்லு, ஆனா உண்மைய மட்டும் சொல்லணும் அப்படின்னு அரசர் சொன்னாரு. அதுக்கு அந்த பார்வையில்லாதவர், நீங்க கனிவான இதயம் கொண்டவரா இருந்தாலும் நீங்க ஒரு கஞ்சன் அரசே அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு கஞ்சனா, எதை வச்சு சொல்ற அப்படின்னு அரசர் புரியாம கேட்டாரு. அதுக்கு அந்த பார்வையில்லாதவர், அரசே, நான் உங்ககிட்ட எவ்வளவு விஷயம் சொன்னேன், ஆனா ஒரு சின்ன பொற்காசாச்சும் நீங்க எனக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு அந்த பார்வையில்லாதவர் கேட்டாரு. அரசர் சிரிச்சுக்கிட்டே, ஓ, இத வச்சுதான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை நிறைய பொற்காசுகளை எடுத்து அந்த பார்வையில்லாதவருக்கு கொடுத்தாரு. அதோட அந்த பார்வையில்லாதவரை தன்னோட ஆலோசகராவும் அரசர் நியமிச்சாரு. பார்வையில்லாதவரும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாரு. நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்தோம்னா, நம்ம மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களோட பழகிறது ரொம்ப எளிதா இருக்கும். ஆனா ஒருத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம நிகழ்காலத்துல இருக்கணும். இப்படி நிகழ்காலத்துல நம்மளோட மனசை வச்சுக்கிறதுக்கு ஓஷோ ஒரு எளிய தியான முறைய சொல்லி கொடுக்கிறாரு. அது என்னன்னா, நம்ம மூச்சு உள்ள இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும் இந்த 2 இதுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன இடைவெளிய நம்ம கவனிக்கணும். அந்த இடைவெளிய நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்மளோட மனசு வேற எண்ணங்கள்ல போகும். அப்படி நம்மளோட கவனம் சிதறும் போது திரும்பவும் நம்மளோட மூச்சுக்கு நம்மளோட கவனத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்ய செய்ய நம்மளோட கவனமும் நிகழ்காலத்திலேயே தான் இருக்கும். இப்படி நம்மளோட மனசை நிகழ்காலத்திலேயே வச்சுக்கும் போது நம்மளாலையும் மத்தவங்களோட சின்ன சின்ன அசைவுகளை கூட தெளிவா கவனிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க முடியும். நன்றி சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம கதை கேட்டோம். அந்த கதையில் 2 சகோதரர்கள் வயலில் பாதுகாப்புக்காக ஒரு சகோதரர் சென்று பார்க்கிறார். அப்பொழுது ஒரு மிருகம் தன்னுடைய வயலில் ஒரு வேலியை உடைத்து கொண்டு பயணிப்பது அப்படிங்கிற மாதிரி. நான் கதையை கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். கதை கொஞ்சம் விலாவரியாக தான் அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார் போனார்னு அது கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்க. மீண்டும் ஒரு முறை நீங்கள் அந்த கதையை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம கதைக்குள்ளே அவங்க நம்மளை கொண்டு போயிட்டதுனால அவங்களுடைய அந்த சொல் நடை அப்படிங்கிறத நம்ம மறந்துருப்போம். அப்படியே நம்ம ஒரு வீடியோ பார்ப்பது போல், இல்லை நம்மளே கதைக்குள்ளே இருப்பது போல் அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஸோ நான் அதனால் அந்த கதையை கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போது ஒரு விலங்கு வேலியை உடச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தா பின்னாடி விரட்டி வந்தது மன்னர் டீம். ஸோ மன்னர் கேட்குறாரு அவர் இடத்துல. அவருக்கு அப்போ தான் கதையிலேயே அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க, அவர் பார்வையற்றவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுவரை கதையில் அதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி எனக்கு தெரியல, சொல்லியிருக்காங்களாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அந்த இடத்துல தான் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அவர் பார்வையற்றவர்ங்கிறது. அப்போ மன்னர் இடத்துல அவங்க சொல்கிறாங்க, மன்னரே நீங்கள் நிச்சயமாக அந்த விலங்கை நீங்கள் வேட்டையாடி இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன உங்களுக்கு ஆச்சரியம், எப்படி அது வந்தது? நான் அந்த விலங்கை வேட்டையாடி இருக்க மாட்டேன் அப்படின்னா அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு மான், அதுவும் ஒரு புள்ளத்தாச்சி மான்னு சொல்லக்கூடிய கற்பமுற்ற மான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இவருக்கு இப்போ பெரிய ஆச்சரியம், கண்ணே தெரியாது, ஆனால் மான் கண்டுபிடிச்சி அது கர்ப்பமாக இருக்குது அப்படிங்கிறது வரை எப்படி சொன்னாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போது அவர் அதை சரிதானான்னு சோதித்து பார்க்க சொல்கிறார். போய் பார்த்துட்டு வாங்க, பின்னாடியே போயிட்டு அது என்ன மான் பாருங்க அப்படின்னா போயிட்டு சொல்கிறார். ஆமாங்க, அது கற்பமுற்ற மான் தான். அவருக்கு பெரிய ஆச்சரியம். சரி, அது எப்படி கண்டுபிடிச்சிங்க, மானுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க, அப்புறம் எப்படி அது கர்ப்பமான மானுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு கேள்வி கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய வேலி இத்தனை அடி. ஸோ ஒரு மான், சராசரியான மான் அப்படிங்கிறது அது எளிதில் ஜம்ப் பண்ணி ஓடிடும். அப்போ அது எளிதில் ஜம்ப் பண்ணலை அப்படிங்கிற போதே அப்போ அது கர்ப்பமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் தாண்ட முடியுது. அதனால் உடச்சிக்கிட்டே அது போயிடுச்சு.
ஸோ அதை வச்சு தான் நான் கணிச்சேன். ஸோ கர்ப்பமுற்ற மானை நீங்கள் வந்து வேட்டையாட மாட்டீங்க, நீங்கள் அவ்வளவு இளகிய மனம் படைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். சரி, இவருக்கு ஏதாவது விருந்தளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அரண்மனைக்கு போய் விருந்து கொடுத்தா மகாராணியார் வந்து அவ்வளோ உணவுகள் படைத்திருக்காங்க, அவ்வளவு சுவையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து சாப்பிட்றாரு சந்தோஷமாக. அதுக்கப்புறம் அங்கே அரண்மனை உள்ள பூங்கால அவங்க வந்து வலம் வர்றாங்க. அப்படி வலம் வரும்போது அவரிடத்துல அவர் சொல்கிறார், மன்னர் இடத்துல சொல்கிறார், ராணிக்கு ஏதோ சோகம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார், கவலை இருக்கிறது அப்படி. ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம், என்னங்க இவ்வளோ படைப்பு படைச்சு கொடுத்துருக்காங்க, அவங்க கையாலேயே சமைத்து எனக்கு நித்தம் தர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தோசை வந்து கொஞ்சம் கருகலாக இருந்துச்சு, அவ்வளோதான் விஷயம். தோசை கருகலாக இருந்தால் சோகம் இருந்தால் தாங்க மனசு வந்து தன்னிடத்துல இருக்காது, ஒரு இடத்துல இருக்காது. ஸோ கவலையும் சோகமும் கலந்திருந்தால் நிச்சயமாக மனம் அப்படிங்கிறது வந்து நிலை கொள்ளாமல் அலைபாயும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ மன்னருக்கு பெரிய ஆச்சரியம், என்னையா ஒரு தோசை கறி இருந்தால். இப்போ நீங்களாம் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன அப்படியா நம்ம வீட்டில் அடிக்கடி தோசை கருகுதேன். உண்மையிலே உங்களுடைய கவனச்சிதறல் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுனாலே உங்களுடைய மனம் எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம். எங்கேயோ போகுதுன்னா நீங்கள் சந்தோஷம், நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்த சந்தோஷமான மனதில் நீங்கள் இருந்தீங்க, மகிழ்வாக இருந்தீங்கன்னா அதுதான் சமநிலை அப்படின்னு டைகர் கிளப் சொல்லுது. ஸோ இதை பற்றி நாளைக்கு இன்னும் நிறைவாக பேசலாம். ஏன்னா நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.